ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவன்ஸ் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வத்த குழம்புக்கு ஒரு பொடி போட போகிறோம். அந்த பொடி வந்து எப்படி தயார் பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கான நம்முடைய vlogல வரப்போகுது. ஸோ பார்த்து கற்றுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஸோ இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ தோணுதோ அப்போல்லாம் வத்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துப்போம். ஸோ மிளகு எடுத்து வானிலையில் போட்டு வாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துப்போம். ஸோ கொஞ்சம் அதிகமாகவே சீரகம் இருக்கணும். ஸோ சீரகம் எடுத்து அதையும் சேர்த்துப்போம். இப்போ ஒரு 3 டீஸ்பூனில் வந்து வெந்தயம் எடுத்துக்கணும். இப்போ வந்து துவரம்பருப்பு ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நம்ம துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ரெண்டாவது இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு அப்படி சேர்த்துக்கலாம். நான் கடலைப்பருப்பு சேர்க்க மாட்டேன். ஸோ 5 to 6 டீஸ்பூன் வந்து நான் வந்து துவரம்பருப்பு மட்டும் சேர்க்குறேன். ஸோ அது ஆப்ஷனல், கடலைப்பருப்புன்றது ஆப்ஷனல். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து ஸோ ஒரு 4 ஸ்பூன் வந்து தனியா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து குழம்புக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ திக்கனிங் ஏஜெண்ட்டாக நம்ம இந்த பச்சரிசி சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு 5 வரமிளகா சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகா. ஸோ இப்போ இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணதை ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட போகிறோம். அதுக்கப்புறம் அதே வானிலையை வச்சு நம்ம வந்து கருவேப்பிலையை வதக்கிக்க போகிறோம். ஏன்னா அது அலம்பி இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ஏற்கனவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த மசாலாவோட சேர்த்து நம்ம பண்ணோன்னா அதிலே அந்த ஈரத்திலே அது ஒட்டிக்கும். ஸோ அதை தனியாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணதை வந்து ஆற வச்சுட்டு மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, வத்த குழம்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லோரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then see you, tata, bye bye.